إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். சலாத்தும் சலாமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த எம் உயிரின் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை அழகிய முறையில பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவரது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி நாட்காட்டியில் நாம் எல்லாம் 8வது மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்துக்குரிய பெயர் ஷாபான் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு முன்னைய மாதமாகிய ரஜபு மாதம் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் அதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலிருந்து புனிதமிக்க மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்ததால் அந்த மாதத்திலே ஜாஹிலியா கால மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய வீடுகளிலே, ஊர்களிலே தங்கி விடுவார்கள். யுத்தங்களுக்கு போக மாட்டார்கள், பிரயாணங்கள் செய்ய மாட்டார்கள். மக்காவாசியர் குறிப்பாக அதிகமாக உம்ராக்களிலே ஈடுபடுவார்கள், தவாஃபிலே ஈடுபடுவார்கள். எனவே அந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் இந்த மாதம் வந்தவுடனே அவர்கள் மக்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஊர்களிலிருந்து பிரிந்து சென்று விடுவார்கள். சிலர் யுத்தங்களுக்காகவும், இன்னும் சிலர் வியாபாரங்களுக்காகவும், இன்னும் சிலர் தண்ணிகளை தேடிக்கொண்டு இவ்வாறு பிரிந்து செல்வதனால் இந்த மாதத்துக்கு ஷாபான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்பாவில இந்த ஷாபான் மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள், அதே போன்று இந்த ஷாபானிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நபி அவர்கள் எதனை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், இன்னும் இந்த ஷாபானிலே எதனை நாங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக இந்த குத்பாவில பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான மாதங்கள், புனித மாதமாக இல்லாவிட்டாலும் நிறைய சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதமாக இந்த ஷாபான் மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கஷ்டப்பட்டு தஅவா செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் துரத்தப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய காலத்திலே எதிரிகள் அவர்களை தாக்கினால் திருப்பி தாக்குவதற்குரிய அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி என்றால் அவர்களுடைய தாக்குதல்களை சகித்துக் கொள்ள வேண்டும், படக்கூடிய அடிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர திருப்பி அடிப்பதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு அவர்களுக்கு திருப்பி தாக்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது.
உதினலில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு என்ற அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார் என்ற காரணத்துக்காக இவ்வாறு போரிடப்படக்கூடியவர்களுக்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா அறப்போருக்கு ஜிஹாதுடைய அனுமதியை கொடுக்கின்றான். இவ்வாறு அனுமதியாக இருந்த இந்த ஜிஹாத் என்ற அறப்போர் வணக்கம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு ஷாபான் மாதத்திலே தான் அனுமதியாக இருந்த அந்த வணக்கம் கடமையாக ஃபர்தாக மாறிவிடுகின்றது. எனவே அதற்கு பின்னால் அவர்களுக்கு இந்த ஜிஹாத் ஒரு வணக்கம் ஒரு இபாதத்தாக கடமையான ஒன்றாக மாறிவிட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தில் ஃபர்து கிஃபாயாகவும் இன்னும் சில நேரத்தில் ஃபர்து ஐனாகவும் என்று பல அமைப்புல கடமையான ஒரு வணக்கமாக மாறிவிட்டது. எனவே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த ஜிஹாத் என்ற வணக்கம் இந்த ஷாபான் மாதத்திலே தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்திலே தான் அது கடமையான ஒன்றாக மாற்றப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்பத்திலே நோன்பு ஒரு வணக்கம் இருந்தது. அதுல கடமையான நோன்பாக முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய ஆஷூரா நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு ஷாபான் மாதத்திலே தான் இந்த நோன்பும் ரமதானுக்கு மாற்றப்பட்டு ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இது ரமதானுக்கு முந்தைய மாதம் தான் ஷாபான். ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதனால் அதற்கு முந்தைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனத்தின் மூலமாக மக்களே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அந்த சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த வசனத்தின் ஊடாக இந்த நோன்பு என்ற வணக்கம் கடமையாக்கப்பட்டது. ஆனால் எவ்வாறு கடமையாக்கப்பட்டது? விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பியவர்கள் அதுக்கு பதிலாக தர்மம் செய்யலாம். வஅலல்லதீன யுக்தியூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கின் என்ற அந்த வசனத்தினூடாக விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பியவர்கள் அவர்கள் அள்ளு போடலாம், தர்மம் கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு நோம்புக்கு பதிலாக தர்மம் கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த சட்டம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் தான் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை அமுல்படுத்த கிடைக்கவில்லை. அதே மாதத்திலேயே கடைசி பகுதியில ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் என்ற வசனத்திலே வரக்கூடிய ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர்கள் அதில் நோன்பு நோக்கட்டும் என்ற அந்த வசனத்தினூடாக அது தெருவில இருந்தது கடமையாக மாற்றப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் தான் தர்மம் கொடுக்க வேண்டுமே தவிர முடியுமானவர்கள் அனைவரும் பிடிக்க வேண்டும் என்று சட்டம் மாற்றப்பட்டது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்திலிருந்து நடைபெற்றது. இதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ஷாபான் மாதத்திலே இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதுதான் எங்களுடைய கிப்லா மாற்றப்பட்ட சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே இருக்கக்கூடிய இடத்திலே தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்துல காலடியிலேயே காபாவை வைத்துக் கொண்டு காபாவுடைய எதிர் திசையில இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுதார்கள். காலடியிலே காபா இருக்கின்றது. ஆனா காபாவை விட்டு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்ற காலடியில காபா வச்சுக்கொண்டு மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றார். மக்காவில நபி அவர்கள் அவ்வாறு தொழக்கூடிய இடத்துல பெருசா பிரச்சனைகள் என்பதும் எதிர்கொள்ளவில்லை. ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் சிலை வணங்கிகள், அவர்களுக்கும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே அவர்களுக்கு மத்தியில பெருசாக ஒரு பிரச்சனை ஒன்று வரவில்லை, யார் என்பதும் சொல்லவில்லை. ஆனால் மதீனாவுக்கு வருகிறார்கள், ஹிஜ்ரத் வருகின்றார்கள். அங்கே மதீனாவில இந்த பிலஸ்தீனத்தில் கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுடன் தொடர்புடைய ஒரு சமூகம் இருக்கிறார்கள், யஹூதிகள். எனவே மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தொடரக்கூடிய இடத்துல இந்த யஹூதிகள் கேட்கின்றார்கள், இவர்கள் வந்து எங்களுடைய இவர்களுக்கு சொந்தமாக தனியாக கிப்லா கிடையாதா? எங்களுடைய கிப்லாவை இவர்கள் பின்பற்றுகிறார்களே, எங்களுடைய மஸ்ஜித் அக்ஸாவை தான் இவர்கள் முன்னோக்கின்றார்கள் என்பதாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். எனவே நபி அவர்களுக்கு மிச்ச கவலையாக இருந்தது. அடிக்கடி வானத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், வகி வருகின்றதா, கிப்லா மாற்றம் சம்பந்தமான வகி வருகிறதா என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களோட முகம் அடிக்கடி வானத்தை பார்த்து நாங்கள் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க அடிக்கடி வஹி வாரான் இந்த காபாவுடைய கிப்லாவுடைய விஷயத்துல கிப்லா மாற்றம் சம்பந்தமான வஹி வருகின்றதா என்பதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக் கொண்டு நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம், இப்பொழுது நீங்கள் உங்களோட முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். இந்த இரண்டு திசையும் எடுத்துக்கொண்டால்
மதீனாவில இருக்கக்கூடிய இடத்திலே மதீனாவுடைய வடக்கு திசையிலே தான் பிலஸ்தீன் மஸ்ஜித் அக்ஸா இருக்கின்றது. அதே மதீனாவுடைய தெற்கு திசையிலே தான் மக்கா இருக்கின்றது. அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி தொழுது கொண்டிருந்த மக்கள் அத்தனை பேரும் இந்த வசனம் இறங்கிய உடனே அப்படியே மறுபக்கத்தை திரும்பி தெற்கு திசைக்கு தொடங்கினார்கள். இது ஒரே தொழுகையில நடந்த சம்பவம். தொழுது கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வசனம் இறங்கியது அப்படி திரும்புகின்றார்கள். அங்கே நபி அவர்கள் கூட இருந்த சஹாபாக்கள் ஒருவர் இன்னொரு பள்ளிக்கு போயிருந்தார்கள். அங்கே பார்த்தா மக்கள் பழைய கிபிலா, அவர்களுக்கு செய்ய தெரியாது, பழைய கிபிலா முன்னாடி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ்வை சாட்சியாக நான் இப்பொழுது சொல்கின்றேன், நபியுடன் சேர்ந்து நான் தொழுது விட்டு வருகின்றேன், கிபிலா மாற்றப்பட்டு விட்டது, நீங்கள் மக்காவுக்கு திரும்புங்கள் சொல்லி அப்படி அவர்கள் தொழுகை வைக்கக்கூடிய திரும்பி விடுகிறார்கள். இந்த சம்பவம் முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அங்கே யூதர்களுடைய அந்த கிண்டல் பேச்சுகளுக்கு முகம் கொடுத்து கொண்ட நபி அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி, எங்களுக்கு கிபிலா மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இதனை முனாஃபிக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். திடீரென்று கேட்க தொடங்கி விட்டார்கள், அதன் இவர்களுடைய கிபிலா திடீரென்று மாற்றப்பட்டு விட்டது. இந்த சில மடையர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏற்கனவே இருந்த கிபிலா விட்டும் என்ன விஷயம் அவர்களை திருப்பி விட்டது, ஏன் திருப்பி விட்டார்கள் சொல்லி சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள், காபிர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல முனாஃபிக்களை பற்றி கிண்டல் வார்த்தை ஏற்கனவே யஹூதிகள் கிண்டல் பண்ணிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது முனாஃபிக்கள் கிண்டல் பண்ணிக் கொண்டிருந்தார்கள், ஏன் இவர் திடீர்னு மாற்றி விட்டார்கள்? அப்படி என்றால் இதற்கு முன்னால் மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்த தொழுகைகளுடைய கொள்கை நிலைமை என்னது? இப்ப கிபிலா மாற்றியாச்சு, இப்ப பழைய கொள்கை நிலைமை என்னன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ண தொடங்கினார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கின்றான், அல்லாஹ் இதுக்கு முன்னால் நீங்க தொழுகைகளை வீணாக்க மாட்டான், அதற்கும் நன்மை இருக்கின்ற இதற்கும் நன்மை இருக்கின்ற ஏன்னா இரண்டுமே போட்டது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏற்கனவே மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதும் அல்லாஹ் சொன்னதுக்காக, இப்பொழுது மக்காவுக்கு திரும்பியதும் அல்லாஹ் சொன்னதுக்காக. இந்த சம்பவம் நடப்பதும் இதே போன்ற ஒரு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல ஷாபான் மாதத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. அதே போல நபியுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒன்று தான், எந்த மண்ணிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தப்பட்டார்களோ அதே மண்ணுக்கு திருப்பி வெற்றி வீரனாக திரும்பி வந்த சம்பவம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானில் நடக்கின்றது. அந்த ரமலானில் நடந்த அந்த மக்கா வெற்றிக்குரிய பின்னணி காரணம் என்னது? எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அந்த உடன்படிக்கை மூலமாக காபிர்கள் குறைஷி காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடந்தது. எனவே 10 வருடங்களுக்கு நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டார்கள் ஹுதைபியாவில். ஆனால் அந்த ஒப்பந்தம் 2 வருடங்களுக்குள் நீடிக்கவில்லை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு ஷாபான் மாதத்தில் மீறப்படுகின்றது. யார் மீறுகின்றார்கள்? மக்கத்து காபிர்கள் குறைஷிகள். முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த ஒரு சாராருக்கு அவர்கள் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்து அதன் மூலம் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள். இந்த ஒப்பந்த மீறல் சம்பவம் நடக்கின்றது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில. எனவே தான் அடுத்த மாதம் நபியவர்கள் படையெடுத்துக் கொண்டு போகிறார், மக்காவை வைத்து வெற்றி கொள்கிறார்கள். எனவே இவ்வாறு நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டப்பட்ட முனாஃபிக்கள் அதை மோசமான நடத்தையில் அவர்களுக்கு இட்டு கட்டிய அந்த சம்பவம், அதனை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை ஓதக்கூடிய வசனங்களை அன்னை ஆயிஷா அவர்கள் பத்தினி, அவர்கள் தூய்மையான பெண் என்பதை அல்லாஹ் நிரூபித்து உறுதிப்படுத்தி கியாமத் நாள் வரைக்கும் ஓதக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நூர்ல இறக்கி வைத்திருக்கின்றார். அந்த சம்பவம் நடந்தது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு ஷாபான் மாதத்தில். இவ்வாறு நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஷாபான் மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தது ஷாபான் மாதம் சம்பந்தமாக இஸ்லாமிய வழிகாட்டுதலிலே நபி அவர்களுக்குரிய சில ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே நோன்பு பிடிப்பதை போன்று வேற எந்த ஒரு மாதத்திலையும் நோன்பு அதிகமாக பிடிப்பதை நான் கண்டதில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள். வக்கான யஸூமு ஷஅபான குல்லஹு, கிட்டத்தட்ட ஷாபான் முழுக்கமா நோன்பு பிடிப்பார்கள், அந்த அடிக்கடி நிறைய நோன்புகள் பிடிப்பார்கள் என்று இந்த ஷாபான் மாதத்துல நபியுடைய வழியை பற்றி சொல்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு செய்யுமாறு காட்டி தந்த ஒரே ஒரு அமல் நோன்புதான், சுன்னத்தான நோன்புகள். அது சுன்னத்தான நோன்பு. ஏற்கனவே கலா நோன்பு இல்லாதவர்களுக்கு சுன்னத்தான நோன்புகள் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமா நாங்கள் பிடிக்க வேண்டும். நபி அவர்கள் கிட்டத்தட்ட மாதம் முழுக்கமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஏனைய மாதங்களை விட மிகவும் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்திலே நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரியது, அதுதான் மிக சிறந்தது. ரமலானுக்கு அடுத்ததா சிறப்பு இருக்கின்ற முஹர்ரம் மாதத்துக்கு நோன்பு பிடிக்கிறதுல. ஆனால் அதிகமாக பிடித்திருக்கிறார்கள் ஷாபான் மாதத்திலே. இந்த இரண்டை நாங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது.
சிறந்தது எது கேட்டு சிறந்த நோம்புக்கு சிறப்பு கூட இருக்குது முஹர்ரம் மாதத்துல, ரமலானுக்கு அடுத்தது. ஆனா அதிகமாக பிடிச்சது ஷாபான் மாதத்துல நபி அவர்கள். எனவே நபி அவர்கள் அதிகமாக ஷாபான் மாதம் நோம்பு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி இன்னொரு சஹாபி உசாமா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஷாபான் மாதத்துல நீங்க நோம்பு பிடிக்கிறது மாதிரி வேறு எந்த ஒரு மாதத்துல நோம்பு பிடிக்கிறது நான் கண்டதே இல்லை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகமாக ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணங்கள் சொல்கிறார்கள். முதல் காரணம் என்னது சொன்னார், ذاك شهر يغفر عنه الناس بين رجب ورمضان. அதாவது ஜாஹிலியா காலத்துல கூடுதலாக ரஜப் மாதத்தில் நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் இருந்திருக்கின்றன. பொதுவாக மக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி சில நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அதிகமா ரஜப் மாதம் ரமலான் மாதத்துல கடுமையா நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். எனவே ஷாபான் மாதம் இடையில இந்த ரஜப் மாதத்துக்கும் 7வது மாதம், அடுத்த ரமலான் 9வது மாதம், இந்த 2க்கும் இடையில தான் ஷாபான் வருகின்றது. ஆனா ஷாபான்ல தெரிஞ்சா மக்கள் அரட்டிக் கொள்வதில்லை நோன்பை பத்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு காரணம். இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில மக்கள் நோன்பு விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. எனவே நான் அதிகமா நோன்பு பிடிக்கின்றேன், மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக வேண்டும், இந்த மாதத்தை ஹயாத்தாக்குறதுக்காக சொன்னார்கள். 2வது விஷயம் சொன்னார்கள், இந்த மாதத்திலே தான் எங்களுடைய வருடாந்த செயல்பாடுகள், எங்களுடைய அமல் இபாதத்துக்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் இந்த ஒவ்வொன்றும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாளாந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது, வாராந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது, வருடாந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. நாளாந்தம் அசர் தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் மாறி வரும் மலக்குமார்கள் எங்களுடைய நன்மை தீமைகளை பகிர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்கின்றார்கள், போய் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். இது நாளாந்தம் நடக்கக்கூடிய. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமல்கள் அசருக்கும் ஃபஜ்ருக்கும் உயர்த்தப்படுகின்ற அல்லாஹ் தஆலாவிடத்தில். இது நாளாந்தம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அடுத்ததாக வாராந்தம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுடைய அமல் இபாதத்துகள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அதில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எல்லாருடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். 2 சாராரை தவிர, ஒன்று இணை வைப்பாளர்கள், அடுத்தது பிரச்சனைப்பட்டுக் கொண்டு பேசாமல் கோபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அந்த பிரச்சனைப்பட்டு கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 பேரும் அவர்கள் ஒற்றுமையாகும் அப்படி விட்டு வைங்க, அவரை பாவத்தை மன்னிக்க ஆரம்பிச்சு. எனவே அந்த 2 சாராரை தவிர அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுவது வருகின்றது. வருடாந்தம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற அமல் இபாதத்துகள், அந்த நேரத்திலும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. எனவே இந்த 2 காரணங்களை சொல்கின்றார்கள். நசாயில வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அந்த ஹதீஸ்ல ஷாபானில் அதிகமாக நோன்பு பிடிப்பதற்குரிய 2 காரணங்கள், ஒன்று மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய மாதம், அடுத்ததாக இந்த ஷாபான் மாதத்திலே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமல் இபாதத்துக்கள், என்னுடைய நன்மை தீமைகள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நான் நோன்பாளியாக இருக்கிறது விரும்புகிறேன். நான் நோன்பாளியாக உள்ள நிலையில என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும், அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இந்த 2 காரணங்கள் தான் நபி அவர்கள் அதிகமாக ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கான காரணங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஷாபான் மாதத்தில் விசேஷமாக ஆண்களிலேயும் சென்ற ரமதானிலே விடுபட்ட நோன்புகள், நியாயமான காரணங்களுக்காக விட்டு, பிரயாணம், நோய்கள் போன்ற காரணங்களுக்காக விட்டு நோன்புகள் இருக்கலாம். அதே போல பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் தூய்மை இல்லாத காலங்களில் விடுபட்ட நோன்புகள் இருக்கலாம். அந்த நோன்புகளை இந்த ஷாபான் மாதத்தில் அடுத்த ரமலானுக்கு முன்னால் நாங்கள் பிடித்து முடித்து விட வேண்டும். இது எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்று. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு சில நோன்புகள், சென்ற ரமலான் இருக்கக்கூடிய சில நோன்புகள் எனக்கு கடமையாக மீதமாக இருக்கும் கலாச்சாரத்திற்காக நபி அவர்கள் மிக்க நெருக்கமா இருந்ததன் காரணமாக அவர்கள் அனுமதி இல்லாமல் எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது. சில நேரத்துல நான் அந்த நோன்புகளை ஷாபான்ல தான் முடிப்பேன்னு சொல்லுவார்கள். எனவே பொதுவாக ஷாபான் மாதத்துல கலாமங்கள் நிறைய பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் பெண்களை பொறுத்தவரையில. அதே போல ஆண்களிலேயும் சென்ற ரமலானிலே நியாயமான காரணங்களுக்காக விட்டு நோன்புகளை இந்த நோன்பை பிடித்து முடிக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் என்ன சொன்னால், சில நேரத்தில் சில பெண்கள் சென்ற வருடம் அவர்கள் கர்ப்பிணி தாய்களாக இருந்திருப்பார்கள், அல்லது குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருந்திருப்பார்கள். அதன் காரணமாக அவர்கள் நோன்பு பிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். சிலர் இருப்பார்கள் சென்ற வருடம் கர்ப்பிணிகளாக இருந்துவிட்டு இந்த வருடம் பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக கூட இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இதுல ஒவ்வொன்றும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த 2 ஷாராருக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கும். ஆனால் அவருடைய காலங்களை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக எங்களுக்கு தெரியும், வைத்தியர் என்று சொல்லுவார்கள், ஒரு குழந்தைக்கு தொடர்ச்சியாக வெறும் தாய்ப்பால் மாத்திரம் கொடுக்க வேண்டிய காலம்
6 மாதங்கள். குழந்தை பிரசவித்ததற்கு பின்னால் 6 மாதங்கள் தான் தாய்ப்பால் மாற்றம் கொடுக்க வேண்டிய மாதம். அதற்கு பின்னால் ஏனைய உணவுகளுக்கும் பழக்கலாம். எனவே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த 6 மாத காலங்களுக்குள்ளுக்காக இருந்த சொன்னால் அவர்களுக்கு நோம்பு பிரச்சனையிலே விடலாம். ஆனால் சென்ற வருடம் விட்ட நோன்புகளை இந்த வருடம் கலாச் செய்ய முடியாது என்று நான் பார்த்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றேன் என்ற ஒரு காரணம் சொல்வதாக இருந்தால் இந்த ஆரம்ப தாய்ப்பால் மாத்திரம் குறிக்கக்கூடிய காலங்களிலே தான் அதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லைவிட்டால் வேறு உணவுகளுக்கு பிள்ளைகளை பழக்குவது காரணமாக இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறதுனால அவர்களுக்கு கலாச் செய்வது பெரிய ஒரு சிரமம் அல்ல. என் அன்புக்குரிய சகோதரர்களை அந்த வீட்டு பெண்களுக்கு கட்ட உணர்த்த வேண்டிய விஷயங்கள் தான் சென்ற வருடங்கள் அவ்வாறு கற்பிணி தாய்மார்கள் அந்த பால்கக்கூடிய தாய்மார்கள் நோன்புகளை விட்டிருந்தார் சொன்னால் இந்த ரமலானுக்கு முன்னால் அதனை பிடித்து முடிப்பது அவர்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்த்திக் கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஷாபான் மாதம் சம்பந்தமாக சில தவறான சில கருத்துகள் இருக்கின்றன. அதனை சுருக்கமாக சுட்டி காட்டுகின்றேன். முதலாவதாக பொதுவாக மக்களுக்கு மத்திய கருத்து இருக்கின்றது. ஒரு ஹதீஸை சொல்வார்கள், இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு. ஷஅபான் நடுப்பகுதி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் நோன்பு பிடிக்கவான் என்ற ஒரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது ஷஅபான் சுன்னத்த நோன்புகளா இருந்தாலும் ஷஅபானுடைய முதல் 15 தான் பிடிக்கணும், அதுக்கு பின்னால் பிடிக்கப்படாமல் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸ் முதல்ல பலவீனமான ஹதீஸ் இது. எனவே இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து ஷஅபான்ல 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்க கூடாது, சுன்னத்த நோன்பு பிடிக்க கூடாது என்ற கருத்து இல்லை. ஏன்னா அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், அதை வைத்து சொல்ல முடியாது. ஷஅபான் 15க்கு முன்னால் வளமையா நோன்பு பிடித்து வரக்கூடியவர்களுக்கு பிடிக்கலாம், அதே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த ஹதீஸை மையமாக வைத்து ஷஅபான் 15க்கு பின்னால்தான் ஒரு சுன்னத்த நோன்பு பிடிக்க தொடங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்துக் கொண்டு பிடிக்காம இருக்க தேவையில்லை, அவருக்கு தாராளமா பிடிக்கலாம். இரண்டாவது விஷயம் இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது. அதாவது யாரு கடைசி ஷக்குடைய நாள், அதாவது ஷாபான் மாதத்துடைய 30வது நாள் திரை தென்படவில்லை என்ற காரணத்தினால் அடுத்த நாள் ரமலான் இல்லை, 30 பூர்த்தி செய்யக்கூடிய நாள் ஷக்குடைய நாள் சொல்லணும். அந்த ஷக்குடைய நாள்ல யாரும் நோம்பு பிடிக்க கூடாது. இதற்கு முன்னால தொடர்ச்சியா நோம்பு பிடித்து கொண்டு வந்தவர்களுக்கு பிடிக்கலாம், திங்கள் அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி. அந்த ஒரு நாளுக்காக மாத்திரம் சில வேலை பிழை தென்பட்டிருக்கலாம் எங்கட கண்ணுக்கு தெரியாதுக்கு என்ற ஒரு சந்தேகத்துக்காக வேண்டி யாராவது தேடுதலுக்காக நோம்பு பிடிக்கணும்னு சொல்லி அப்படி யாருக்கும் பிடிக்க முடியாது. அம்மார் இப்னு யாசிர் சொல்கிறார்கள், யாரு அவ்வாறு நோம்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் நபி வழிக்கு மாற்றம் செய்து விட்டார் என்று அம்மார் இப்னு யாசிர் சொல்லக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், லா ததகத்தமு ரமதான பிஸௌமி யௌமின் வலா யௌமைனி. ரமலானுக்கு ஓரிரு நாட்கள் முந்தி நீங்க நோன்பு பிடிக்குவான், அவசரப்பட்டு நோன்பு பிடிக்குவான், அது ரமலானாக இருக்கலாமோ என்ற சந்தேகத்துக்காகவே பிடிக்கிறது. அப்படி நம்ம வளமையாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுன்னத்த நோன்பு பிடித்து வரக்கூடியவர்களுக்கு பிடிக்கலாம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் ரஜபு ஷஅபான் மாதங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய அதிகமான பள்ளிகள்ல கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் சொல்லி இப்படி ஒரு துஆ ஓதுவார்கள். உண்மையிலே ரமலான் அடைவதற்கு கட்டாயமாக நாங்கள் அதிகமா துஆ கேட்க வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த துஆ இப்படி இந்த வாசகத்துல அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற இந்த வாசகத்தை அப்படியே பாடமாக்கி ஓதுறதுக்கு இப்படி ஒரு துஆ ஹதீஸ்ல வரல, வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஏன்னா அப்படி நாங்க துஆ கேட்க தேவை, அந்த வார்த்தை அப்படியே பாடமாக்கி கேட்கவே இல்லை. ஆனா ஒவ்வொருத்தருடைய கடமை இருக்கின்றது. இந்த ரமலான அதை அடைந்து கொள்ள மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாங்க அடையிறதுக்காகவே ஒவ்வொருத்தரும் துஆ கேட்கணும் கட்டாயம். ஆனால் இப்படி ஒரு வாசகத்தை பாடமாக்கி துஆ கேட்கறதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லை என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஷஅபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய போது நாங்கள் அதிகமா நோன்புகளின் மூலம் இந்த மாதத்தை ஹயாத்தாக்கும். அல்லாஹ் தஆலா கூறிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷஅபான் மாதத்துக்கு எமது சமூகத்துல இன்னொரு பெயர் இருக்கின்றது, பராத் மாசம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த மாதத்துக்கு பராத் மாசம் என்ற ஒரு பெயர் பொது சமூகத்தில் பரவலாக இருக்கின்றது. அது எதை அடிப்படையாக வைத்து சொல்லப்படக்கூடிய பெயர் என்று சொன்னால், ஷஅபான் மாதத்திலே பிறை 15 அந்த 15ஆம் ஆண்டு பராத்துடைய இரவன் சொல்லுவார்கள். பராத் என்று சொல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது சொன்னால், விடுதலை என்ற அர்த்தம், ஒன்று விலகிக் கொள்ளல் அல்லது விடுதலை என்ற அர்த்தம். அப்ப நரக விடுதலை பெறக்கூடிய நாள், நரக விடுதலை பெறக்கூடிய இரவு என்ற அடிப்படையிலே தான் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவன் சொல்லுவார்கள். அந்த இரவு இருக்கக்கூடிய மாதம் என்பதனால் இந்த ஷஅபான் மாதத்துக்கும் பராத் மாதம் சொல்லுவார்கள்.
இது எந்த அடிப்படையில் வைத்து சொல்லப்படுகின்றன்னு சொன்னால், அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத்து துஹான் ஆரம்பத்தில் சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த சூரத்து துஹான் ஆரம்ப வசனங்களை பார்த்தால், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவுல இந்த குர்ஆனை நாங்க இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான். அந்த இரவுல தான் இந்த ஒவ்வொரு தீர்க்கமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு எதென்று கேட்டால் பராத்துடைய இரவா லைலத்துல் கத்ரான்னு கேட்டா எங்கள் எல்லோருக்கும் தெரியும் லைலத்துல் கத்ர் இரவு. அது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். எனவே இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லைலத்துல் கத்ர் என்று சொல்லாமல் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அந்த இரவுல தான் அந்த வருடாந்த எங்களுடைய பட்டோலைகள், நாங்க இந்த வருடத்துல யார் யார் குறைப்பாங்க, யார் யார் மௌத்தாகுவாங்க, ஒவ்வொருத்தரும் ரிஸ்க் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, எவ்வளவு என்னென்ன செய்வாங்க, அந்த அத்தனை வருடாந்தத்து முழு பட்டியலும் மலக்குமார்களுடைய கைக்கு கொடுக்கப்படுகின்றது. அது எப்ப இந்த நிகழ்வு எப்ப நடக்குது, அது நடக்கக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய இரவு லைலத்துல் கத்ர் இரவு. ஆனால் சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கின்றது, அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இரவு இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது இரவு. அந்த அடிப்படையில தான் இந்த ஷாபான் 15வது இரவு விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். விசேஷமா 3 யாசீன்கள் ஓதுகின்றார்கள். எதற்காக? அந்த இரவுல தானே பட்டோலைகள் மலக்குமார்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அது முக்கியமாக வரக்கூடிய விவகாரம் என்னது, ரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து எங்களுக்கு என்ன துன்பங்கள் சோதனைகள் சில டைம் வந்திருக்கலாம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்த நரக விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இந்த ஒரு யாசின் நரக விடுதலை பெறுவதற்காக வேண்டியும், ஆயுள் நீடிக்கும் இடத்துக்காக வேண்டி இன்னொரு யாசினும், ரிஸ்க்குகள் விஸ்தீர்ணமாகி துன்பங்கள் எந்த ஒரு பலாய் முஸ்லிம்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்னொரு யாசின் 3 யாசீன்கள் ஓதி துவா கேட்பார்கள். எதற்காக வேண்டி இந்த இரவு எதற்குரிய இரவு, அந்த எங்களோட பட்டோலைகள் மலக்குமார்களிடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய இரவு என்ற அந்த கருத்திலே தான் இவ்வாறு யாசின் ஓதி பராத் இரவன் சொல்லி கொண்டாடுவார்கள். யாசின்கள் துவா கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக சில ஓரளவுக்கு ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமான 1-2 ஹதீஸ் வந்திருக்கின்றது இந்த இரவை பற்றி. அதாவது ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவு, இந்த இரவு அல்லாஹ் தஆலா இந்த இரவுல அதுக்கு அந்த கிளம்பு கோத்திரம், அந்த கோத்திரத்துல வளரக்கூடிய ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான் சொல்லி, அப்ப இந்த இரவுல பாவ மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு ஆதாரப்பூர்வம் 1-2 ஹதீஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஹதீஸ்லையும் ஆதாரப்பூர்வமான சஹீஹான எந்த ஒரு ஹதீஸ்லையும் அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாங்க மேலதிகமாக ஏதாவது செய்யணுமான்னு கேட்ட எந்த ஒரு செய்ய தேவையில்லை. யாசின் ஓதவும் தேவையில்லை, துவா கேட்கவும் தேவையில்லை, விசேஷமா அதற்காக வேண்டி அந்த இரவை ஹயாத்தாக்கவும் தேவையில்லை. அந்த இரவு நாங்க செய்யக்கூட 2 விஷயம் இருக்கு. அந்த 2ஐயும் செஞ்சுன்னு சொன்னா, அந்த 2ஐயும் நான் தவிர்த்து கொண்டோம் என்றால் அந்த பாவ மன்னிப்பு இந்த ஹதீஸுடைய பிரகாரம் கிடைக்கும். ஒன்று இணை வைக்காமல் இருக்கணும், ஏற்கனவே சொன்னது போன்று பிரச்சனை பட்டுக் கொள்ளாமல் இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். இந்த 2ம் இருந்தால் தானாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் இந்த ஹதீஸுடைய பிரகாரம். மேலதிகமா எந்த ஒன்று செய்ய தேவையில்லை. இது அல்லாமல் அந்த இரவுல தான் எங்களோட பட்டோலைகள் மலக்குமார் சமர்ப்பிக்கப்படுகின்றது, ஆயுள் நீடிக்கிறது, அந்த வருஷத்துல யார் யார் மௌத்தாகிறது, இது சம்பந்தமான பட்டோலைகள் எல்லாம் மலக்குமாரிடத்துல இந்த இரவுல சமர்ப்பிக்கப்படுவதில்லை. அது ரமதான்ல லைலத்துல் கத்ர் இரவுல தான் சமர்ப்பிக்கப்படுகின்றது. தெளிவை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ஷாபான்ல இந்த சரியா பராத் இரவுல அந்த இரவுல நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் எல்லாமே நபி வழிக்கு மாற்றமான கொண்டாட்டங்கள். அதே போன்று அடுத்த நாளைக்கு பிடிக்கப்படக்கூடிய பராத் நோம்புன்னு சொல்லக்கூடிய நோம்பும் நபி வழிக்கு மாற்றமான நோம்பு. பொதுவாக நோம்பு இபாதத்தான், சந்தேகம் இல்ல. ஷாபான் மாத்திரம் நிறைய பிடிக்கும் நோம்பு. ஆனா ஏனைய நாட்கள் ஒன்றும் பிடிக்காம சரியா அந்த நாள் மாத்திரம் பார்த்து பிடிக்கிறேன்னு சொன்னால் அவர் நோக்கம் உள்ளத்துல பெரும்பாலும் பராத் என்ற எண்ணத்தான் பிடிக்கிறாரு. அப்படி அந்த பராத் எண்ணத்துக்கு அவனுடைய குறுக்கி பிடிக்கிறது பித்அத்தா மாறி. முந்தின நாள் ஒரு நாள் விட்டு நாள் பிடிச்சிக்கும் போறாரு, சரி அந்த 15 நாள் வருது அவருக்கு, பரவாயில்ல பிடிக்கலாம். அல்ல திங்கள் வியாழம் பிடிச்சிட்டு வர அந்த மாதத்துல சரி அந்த 15 நாள் ஒரு திங்கள் அல்ல வியாழம் வருது, பிடிக்கலாம். அப்படி இன்னும் இல்லாம அதாவது சரியா அந்த 15 நாள் பிடிக்கிறாரு. என்ன காரணம்? ஷாபான் நோம்பு பிடிக்கிற சுண்ணத்து தானே, நான் பராத்துக்கா பிடிக்கல, ஷாபான் நோம்புன்றதுக்கா பிடிக்கிறது. இது ஒரு தந்திரம் மாதிரி. அதாவது உள்ளத்துல என்ன வச்சு நிற்பாரு, பராத் இந்த வருஷம் மிஸ் ஆகப்படாததுக்காகவே இந்த ஒரு காரணத்தை சொல்லி பிடிக்கக்கூடிய அமைப்பு. என் அன்புக்குரிய சகோதரர்கள், அப்படி இல்லாம நாங்க பலமே அடிக்கடி நிறைய நோம்பு பிடிக்கணும். ஷாபானுடைய 15ஆம் இரவு பராத்துடைய இரவு என்பது விசேஷமான ஒரு கொண்டாட்டத்துக்குரிய இரவும் அல்ல,
அடுத்த நாள் பகல் நோன்பு விசேஷமா பிடிக்கிறதுக்குரிய பகலும் அல்ல. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்துக்கள் நாங்க அநியாயமாக்காம வீணாகாம பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது இந்த 2 நிபந்தனைகள் கட்டாயம். ஒன்று நபி வழி, அடுத்து உலகத்துடைய இஹ்லாஸ். இந்த 2ஐயும் பேணினாத்தான் என்னுடைய இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட சுன்னாவை பேணி கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவருமே சேர்த்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.